ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 2024 மாடலுக்கும் ஹோண்டாவோட ஆக்டிவா 125க்கும் ஒரு சின்ன கம்பேரிஷன் வீடியோ நம்ம பார்க்கலாம். ரெண்டு பைக்கில் எந்த பைக்கை வாங்கினா வேல்யூ ஃபார் மணி, எந்த பைக்கில் நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்கூட்டர்ஸில் எந்த ஸ்கூட்டர் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க அதை வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜூபிட்டர் 110ஓட ப்ரைஸ் அண்ட் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஜூபிட்டர் 110 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கூட்டரை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குங்க. 73,700 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பேஸ் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 73,700 அப்படிங்கும்போது ஆக்டிவாவை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 125cc 4,600 உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் ஜூபிட்டர் 110 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெஸ்டான 110cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார் அண்ட் டார்க் அப்படிங்கிறதுமே ஓரளவுக்கு பெஸ்டா இருக்குங்க. அதனால இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்டா இருக்கும் அண்ட் கம்ஃபர்டபுளான அந்த ஒரு எர்கனாமிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ஜூபிட்டர் 110 வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ ஆக்டிவா 125ஓட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டிவா 125 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் ஏர் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. 8 ஹார்ஸ் பவரும் 10 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்டான டிசைன், நல்ல கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டும் இருக்கு, உங்களுக்கு ட்ரம் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியண்ட் வந்து நமக்கு இந்த டிஸ்க் அண்ட் ட்ரம் வேரியண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90/90 செக்ஷன் டயர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு நல்ல அலாய் வீல்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சூப்பராக இருக்குங்க. இதுவே ஹோண்டாவோட ஆக்டிவா 125 எடுத்துக்கிட்டிங்கன்னா 130mm ஃப்ரண்ட்டில் ட்ரம்மும் ரியரில் சேம் 130mm ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷன் டயரும் ரியரில் 90/100 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அலாய் வீல் ஃப்ரண்ட்லையும் ரியரில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வீலும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ மைலேஜ் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர் 110 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் ஒரு எக்கானமியில் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 60லேருந்து 65 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் டெஃபினட்டாக 80-90 அந்த ரேஞ்சில் வந்து தாராளமாக இந்த பைக்கெல்லாம் வந்து ரைட் பண்ண முடியும். இதுவே ஹோண்டாவோட ஆக்டிவா 125 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 km/லிட்டரும் டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 90 km/h தாராளமாக வந்து போக முடியும். இப்போது ஜூபிட்டர் 110ஓட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக்கும் ரியரில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குது ஜூபிட்டர் 125ல 110ல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பைக்கோட சீட்னு பார்த்தீங்கன்னா 756mm வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான விஷயம் இந்த பைக்கில் நிறைய டெக்னாலஜியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோண்டா ஆக்டிவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 765mm வந்து கொடுத்துருக்காங்க. 712mm வந்து சீட்டோட லென்த் இருக்குது, நல்ல பெரிய லென்த் தான். வெயிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 110 kg வந்து அவைலபிளாக இருக்குது. ஜூபிட்டர் 110ஓட உங்களுக்கு அந்த கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குங்க. இந்த செகண்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர் 110ல உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டட் கிளஸ்டரை வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு ஹோண்டாவோட ஆக்டிவா 125 பார்த்தீங்கன்னா இதில் அனலாகில் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டான விஷயம், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. இப்போ ஜூபிட்டர் 110ஓட லைட்டிங் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜூபிட்டர் 110 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹரிசாண்டல் எல்இடி
DRLs LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் இன்டகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. இதுவே நீங்க ரியர்ல இருக்கக்கூடிய டெயில் செக்ஷனை பார்த்தீங்கன்னாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹரிசாண்டல் LED தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் ஆன மாதிரி தான் இருக்கு. இப்போ ஹோண்டாவோட ஆக்டிவா 125ல லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் LED டீலக்ஸ் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க ஹாலோஜன் LEDல. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சூப்பரான ஒரு பிரைட்னஸ் இருக்கு. அதாவது உங்களுக்கு நீங்க அந்த பீம் பார்த்தீங்கன்னா ஹை லோல வச்சீங்கனாலும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜூபிட்டர் 110ல வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் அதாவது ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் நம்ம ரீஃபில் பண்ணுற அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதனால் இப்போ கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த லார்ஜரான அந்த ஃப்ளோர் போர்டுக்கு அடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்குது. LCD கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. நியூ டிசைன் இருக்குது. LED லைட்டிங் செக்ஷன் ஆல் ஓவர் த உங்களுக்கு அந்த பைக் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் LED டெயில் லைட்டாக இருக்கட்டும் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே LEDல கொடுத்துருக்காங்க. 6 நியூ கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் 110ல வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளான ஒரு எர்கனாமிக்ஸ் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைலேஜும் நல்லா இருக்குது. டிஸ்க் வேரியண்ட் ட்ரம் வேரியண்ட் அப்படிங்கிற வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ஆக்டிவா 125 ஹோண்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் டிசைனாக இருக்கட்டும் இல்லாட்டி மைலேஜ் ப்ரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 பைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான பைக் அப்படிங்கிறது பிக் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பிக் பண்ண முடியாது. 2 பைக்குமே இந்தியாவில் ஒன் ஆஃப் தி டாப் செல்லிங் ஸ்கூட்டர்ஸாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்கும் இல்லாட்டி எந்த பிராண்டோட அந்த ஒரு சர்வீஸ் கஸ்டமர் சப்போர்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்